வணக்கம். புழல் சிறையில் செந்தில் பாலாஜி விஜய் அவர்கள் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. அதிர்ச்சியில் திமுகவின் தலைமை. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே தற்பொழுது தனக்காக ஒட்டுமொத்தமாக கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்? இது எதிராக மக்களை திசை திருப்புவதற்காக அல்ல, உண்மை வெல்ல வேண்டும், துரோகிகள் அதை செய்தவர்களுக்கான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தற்பொழுது உளவுத்துறை மற்றும் மிக முக்கியமான காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதில் ஒட்டுமொத்தமாக தவறு செய்தவர்கள் யார், அங்கு கவன சிதறல் ஏற்பட்டதா அல்லது திட்டமிடப்பட்ட கூலிப்படைகள் உள்ளே வரவழைக்கப்பட்டதா என்பதை ஆதாரத்துடன் இங்குதான் முக்கியமாக பார்க்க வேண்டும். விசாரணை என்று கைது நடவடிக்கை கிடையாது. ஆதாரத்துடன் செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை முதல்வர் விஜய் அவர்கள் செய்ய உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால்தான் கடந்த 24 மணி நேரமாக திமுகவின் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, மாஜி அமைச்சர்கள் அனைவரும் குவிக்கப்பட்டு ஆலோசனையும் நடத்தி வருகிறார்கள். இதற்கு முன்னாலும் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டார், புழல் சிறையில். அப்பொழுது ஆளும் கட்சி என்ற பதவிகள், அதிகாரங்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டால், சிபிஐ விசாரணை என்ற காரணத்தினால் திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டால், அவரிடம் இருந்து உண்மைகள் பெறப்பட்டால் நிச்சயம் அது திமுக மீண்டும் எழுந்தித்து வர முடியாத அளவிற்கான ஒரு சம்பவமாக விஜய் அவர்களது ஒற்றை உத்தரவால் திமுக சிதைந்துவிடும் அளவிற்கான தவறுகளை செந்தில் பாலாஜி மூலமாக திமுகவின் தலைமை செய்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு முன்னால் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்பொழுது வேலை வாங்கி தருவதாக அதிமுகவின் ஆட்சியின் பொழுது அங்கு போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தார். அங்கு வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்த காரணத்தினால்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரவோடு இரவாக அவரை புழல் சிறையில் அடைக்க முயற்சி செய்தார்கள். அப்பொழுது தனியார் மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் நெஞ்சு வலி வந்ததாக நாடகமாடி அதற்கும் சில மாஜி அமைச்சர்கள் துணை புரிந்து அது கிட்டத்தட்ட 3 வாரங்கள் நீதிமன்றத்தின் விசாரணையில் இறுதியாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து உங்களை பரிசோதனை செய்வார்கள். அப்பொழுது உங்களுக்கு உண்மையான உடல்நிலை சரியில்லை என்றால் நீங்கள் மருத்துவமனையில் இருக்கலாம் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் எனக்கு உடல்நிலை சரியாகிவிட்டது, சிறைக்கு செல்ல தயாராக இருக்கிறேன் என்று அப்படியே அந்தர்பல்டி அடித்தார். அதாவது செந்தில் பாலாஜிக்கு தேவை அதிகாரம். அவர்களால் அதிகாரம் இல்லாமல் ஒரு நாள் கூட அவர்களால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. இதனால் தான் அவர் தேர்தலில் சொந்த ஊருக்கு ஓட்டு போட முடியாமல் அவரது சொந்த தொகுதியிலேயே தற்பொழுது கோவைக்கு சென்று தனது வேட்பாளர்கள் முன்னிலையில், தனது ஆதரவாளர்களது முன்னிலையில் அங்கேயே முகாமிட்டு தனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே முகாமிட்டிருந்தார். ஆனால் ஜனநாயக கடமையை கூட செந்தில் பாலாஜி அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? அவருக்கு எம்எல்ஏ பதவி கூட இல்லை என்றால் அவர் சிறையில் தான் அடைக்கப்படுவார். ஏற்கனவே அவருக்கு ஜாமீன் இன்னும் 27 நாட்கள் தான் மீதம் இருக்கிறது. அந்த ஜாமீன் முடிந்துவிட்டாலும் அவர் புழல் சிறையில் தான் அடைக்கப்படுவார். எப்படி பார்த்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்வது உறுதிதான். ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்பது தானே இங்கு மிக முக்கியமான ஒரு தகவலாக நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு என் பெயரை பலிகடாக மாற்றி எனது ரசிகர்களை, எனது தொண்டர்களை அதில் சிக்க வைத்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதியை செய்து நபர்கள் யார் என்பதை தற்பொழுது தீவிரமாக ஆலோசனை நடத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். இன்னும் சில நாட்களில் அதற்கான முடிவுகளும் வெளிவரும். இதில் நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பில் இருந்தால் அதற்கான தண்டனையையும் அவர் பெறுவார். டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்படுவார் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது மக்களுக்கான கணிசமான அவர்களது உதவிகளை பூர்த்தி செய்திருந்தாலே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். ஆனால் அமைச்சர்கள், அதுவும் மூத்த அமைச்சர்கள் மக்களை ஏளனமாக ஓசி என்று நாங்கள் கொடுக்கின்ற 1000 ரூபாயை வைத்து தான் பியூட்டி பார்லருக்கு சென்று அழகுபடுத்தி கொண்டு
தெருக்களில் திரிகிறீர்கள் என்று பெண்களை அவதூறாகவும் பேசியதுதான் தற்பொழுது திமுக ஆட்சியில் இழக்கக்கூடிய நிலைமைக்கு முக்கியமான காரணம் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செந்தில் பாலாஜி போன்றவர்கள் நிச்சயமாக அவரது தவறுகளுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் குறிப்பிட வேண்டும். இது முன்விரோதமாக அதிகாரத்திற்கு வந்த பிறகு விஜய் அவர்கள் செய்யவில்லை. தவறு செய்தவர்கள் தண்டனையை பெற வேண்டும், அதுதானே நீதி. ஒரு குற்றவாளி கூட வெளியே இருக்கக்கூடாது. கரப்ஷன் இல்லாத ஒரு தமிழகமாக மாற வேண்டும். பதவி அதிகாரம் இருப்பது 5 ஆண்டுகள் மட்டும்தான். மனிதநேயமாக இருப்பதுதான் வாழ்நாள் முழுவதும் அது சிறப்பாக இருக்கும் என்பதை விஜய் அவர்கள் உணர்ந்துதான் இந்த பதவிக்கு வந்துள்ளார். தற்பொழுது ஆலோசனை நடைபெற்ற பிறகு முக்கியமான ஆவணங்களுடன் விசாரணை சிபிஐக்கு ஒப்படைக்கப்படும். ஏற்கனவே அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தகவல்கள் கொடுக்கப்படும். அதன் மூலம் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அடுத்த செய்தி, அவசரமாக திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து மூத்த நிர்வாகிகளது கூட்டமும் நடைபெற்று வருகிறது. ஜூன் 5ஆம் தேதி திமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் என்ன என்பதை ரிப்போர்ட்டாக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். திமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். விஜய் அவர்களது ஆட்சி இன்னும் சில மாதங்கள் தான் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற ஆசையும் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. மக்கள் முறைப்படி தான் விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று வாக்குகளை செலுத்தியுள்ளனர். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. ஒன்று, திமுக எதிர்க்கட்சியாக இருப்பது அவர்களுக்கு விருப்பம் இல்லையாம். அதாவது நீங்கள் நல்ல ஆட்சி செய்திருந்தால் மக்களே உங்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை கொடுத்திருப்பார்கள். விஜய் அவர்கள் அவரது வேலையை, அரசாங்க வேலையை அவர் சிறப்பாக 100% சரியாகத்தான் செய்து வருகிறார் என்பதை மக்கள் ஒவ்வொருவராக இணையதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எந்த ஒரு பிஆரும் கிடையாது, எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது, போட்டோ ஷூட்டும் கிடையாது. அவரது வேலை என்னவோ அதை மட்டும்தான் பார்க்கிறார். நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள், அதற்கான காரணத்தையும் தேடுகிறீர்கள். ஆனால் மீண்டும் ஆட்சி கவிழும் என்ற உங்களது எண்ணம் நிச்சயமாக நிறைவேறாது. அப்படி ஒருவேளை அது உங்களால் நடைபெற்றாலும் 200 தொகுதிகளுக்கு மேலாக விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையோடு 2வது முறை ஆட்சியை அமைப்பார். அடுத்த 25 ஆண்டுகள் விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்ற ஆசைதான் தமிழக பெண்களுக்கு இருப்பதாகவும், அதுதான் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வகையில் விஜய் அவர்களது செயல்பாடுகளும் திட்டங்களும் இருப்பதாகவும் மக்கள் நம்புகிறார்கள். இனி நீங்கள் எதிர்க்கட்சி தான், இனிமேல் நீங்கள் ஆளுங்கட்சியாக வருவது கடினம் என்றும் சமூக வலைதளங்களில் தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக விஜய் அவர்களது ஆட்சி கவிழும் என்ற எண்ணம் இருக்கும் வரை ஆட்சியில் அமர முடியுமா திமுகவால் என்பதையும், உதயநிதி அவர்களது சனாதானத்தால் நடந்த மிகப்பெரிய பிரச்சனை போராட்டம் வெடிக்கக்கூடிய அளவிற்கு மாறியுள்ளது. அதை அடுத்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். சனாதானத்தை பற்றி ஒட்டுமொத்தமாக உதயநிதி அவர்கள் சிக்கிக் கொண்டதும் இதன் பின்விளைவுகளால் திமுக மீண்டும் தோல்வியை தழுவும் என்பதையும் அடுத்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவிற்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.